இன்றைய இறை சிந்தனை. உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீது மேல் நிறைவாக இருந்தது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 13. அன்பர்களே, தாவீதுக்கு 17 வயது இருந்தபோது இறைவாக்கினர் சாமுவேல் அங்கு வந்து இஸ்ரவேலின் அடுத்த அரசராக ஈசாயின் 8 மக்களின் ஒருவரை தேர்ந்தெடுக்க அவர் அங்கு வந்தார். ஆனால் ஈசாய் தாவீதை அழைக்கவில்லை. ஏனென்றால் தாவீது வயது மிகவும் சிறியவன், திறமை குறைந்தவன் என்று அவர் நினைத்தார். ஆனால் சாமுவேல் தாவீதை கண்டபோது இவனே அவர் என்று சொன்னார். அவர் தாவீதை அபிஷேகம் செய்தார். அந்த நாள் முதல் தேவனுடைய ஆவி தாவீது மேல் வல்லமையால் இறங்கியது. அந்த அபிஷேகத்தால் தாவீதின் தந்தையும் சகோதரர்களும் நம்பாத போதும் தாவீது மனம் உடைந்து போகவில்லை. மாறாக அந்த அபிஷேகத்தால் தாவீது கோலியாத்தை ஜெயித்து தேசத்தின் வீரனானான். அந்த அபிஷேகத்தால் தன்னை கொல்ல முயன்ற சவுலுக்கு எதிராக பழி வாங்காமல் தன்னை அடக்கி கொண்டான். இதுவே பரிசுத்த ஆவியாரின் வல்ல செயலாகும். அவர் புதிய அபிஷேகத்தை தருகின்றார். உங்கள் உடல்நலத்தை மாற்ற, அடிமைத்தனங்களை உடைக்க, சவால்களை எதிர்கொள்ள, உங்களை பலப்படுத்த அவர் புதிய அருளையும் புதிய மனப்பான்மையும் புதிய தரிசனத்தையும் அவர் தருகின்றார். நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தால் இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல் மட்டுமே. ஜெபம். எங்கள் விண்ணக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் பலத்தையும் சக்தியால் புதிய புத்துணர்ச்சியும் புதிய வாழ்வையும் தருகின்றீர் என்பதற்காக நன்றி. உம்முடைய ஆவியின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவசித்து தாவீதை போல வாழ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.